ஹலோ கைஸ், வெட்னஸ்டே மார்னிங் காலையில் எந்திச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பிரெட் வந்து சாகிற நிலமையில இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம இன்றைக்கி பன்னீர் சாண்ட்விச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னை தான் வந்து உரிச்சிட்டு அதை வேக வச்சுட்டேன். கார்ன் வந்து வேகிற டைமுக்குள்ளே வந்து நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேப்சிகம்மை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்னதாக வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பன்னீரையும் வந்து தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த கார்ன் வந்து சைடில் வெந்துடுச்சு, அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். சாண்ட்விச் செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அவ்வளோ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போது மீன் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, உப்பு, சீரகம், லெமனு. இதில் நிறைய பேர் வந்து தயிர் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து அன்றைக்கி பன்னீர் சேர்த்து மின்ட் சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போது சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ண மின்ட் சட்னியை வந்து தடவிக்கலாம். இன்னொரு சைடு வந்து மைனஸ் சேர்த்து தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு பிரெட்டை மேலே வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட்டை வந்து சேர்த்துட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.